லவ் பண்ணவங்க மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அப்பா அம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவ செத்துட்டான்னு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுகுறா. இப்ப ஹீரோயின் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப நேரம் ஆகி லவ்வர் வராதனால வீட்டுக்கே போய் பாக்குறா. உங்க வீட்டுல உனக்கு இறுதி சடங்கே பண்ணிட்டாங்க, என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அந்த பையனும் நீ எனக்கு வேணான்னு சொல்லிடுறான். அதை கேட்ட ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல ஹீரோ வரும்போது ரெண்டு பேருக்குள்ள இருக்க லவ் வெளிவந்து ரெண்டு பேரும் இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா என் லவ்வர் வந்து கூப்பிட்டான், நான் என் லவ்வர் கூட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்க விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. கேன்சர் இருக்கனாலதான் லவ்வரும் விட்டுட்டு போயிட்டான்னு தெரிய வருது. லைப்ரரியில ஹீரோவோட புக்கை ஹீரோயின் படிக்கும் போதுதான் தெரிய வருது அவன் இவ்வளவு நாளா நம்மள எவ்வளவு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுறாங்க. பொண்ணுக்கு கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சனா அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. நல்லபடியா மேரேஜும் முடியுது. ஆனா நம்ம ஹீரோயின் அங்கேயே மயக்கம் போட்டுறா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. டாக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு இறந்துருவான்னு சொல்லிடுறாரு. உன் கூடயே இருந்து உன் லவ் என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே இருந்தும் போயிடுவா.